சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடியிடம் இருந்து பறிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் புது மனு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் மறக்காம நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிருங்க. அதிமுகவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆர் அவர்களது கொள்கைகளையும் சட்டத்திட்டங்களையும் தனக்கேற்ப மாற்றிக்கொண்டு இரட்டை இலை சின்னத்தை அபகரித்து விட்டதாக வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு ஒன்றை கொடுத்துள்ளார். ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் மனு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி ஆகியோர் தலைமையில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை தனக்கு சாதகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை மாற்றி அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் செலுத்தாத ஓட்டுக்களை குறுகிய ஓட்டுக்களாக தன்னை முன்னிலைப்படுத்தி அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் இரட்டை இலை சின்னம் என்பது எடப்பாடி பழனிசாமிற்கு சொந்தம் கிடையாது. ஏனென்றால் அதிமுகவின் கொள்கையும் சட்டத்திட்டங்களும் வேறு. அதை மாற்றி எடப்பாடி தனக்கு சாதகமாக வைத்துக் கொள்வதுதான் தற்பொழுது பிரச்சனையாகவே இருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்களிடம் நேரடியாக ஓட்டுக்கள் மூலமாகவோ அல்லது நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மூலமாகவோ இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்பதை ஓட்டுக்கள் மூலமாக தெரிவிக்கும் பட்சத்தில் அப்பொழுது எடப்பாடி பெயர் அங்கு முன்னிலையில் இருந்தால் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டோம். ஆனால் அதுவே ஓபிஎஸ்ஸிற்கோ சசிகலாவிற்கோ இரட்டை இலை சின்னம் சொந்தம் என்பதற்கேற்ப வாக்குகள் அளிக்கப்பட்டால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் இரட்டை இலை சின்னத்தை விட்டுக் கொடுத்து விட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள்.